ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான எக் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் ஃபுல்லாக 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு தக்காளி. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட தக்காளி வெங்காயம் ஒன்று எடுத்திங்கன்னா போதும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக சோம்பு, மிளகு, சீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் இதெல்லாம் நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணியாச்சு. இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம் அதெல்லாம் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. அடுத்து இது கூட நம்ம ஒரு 2 பிரிஞ்சி இலையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த 4 வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். வெங்காயம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆன கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஃபைன் பேஸ்ட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கடைசியாக இது கூட 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது அப்படியே மூடி வச்சுருங்க. இது மூடியாச்சு. இதை 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இப்போ 10 மினிட்ஸ் கழித்து இது கூட நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான எக் கிரேவி ரெடி. வாவ், இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. இது நம்ம சாப்பாடுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு இது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக் கிரேவி ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.